சட்ட முன்வரைவுகளை கிடப்பில் போட ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அவற்றின் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 விளக்க கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 10 நாட்கள் விசாரணை நடத்திய நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று விளக்கம் அளித்துள்ளது. அதில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது, நிறுத்தி வைத்து திருப்பி அனுப்புவது, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவது ஆகிய 3 தேர்வுகள் மட்டுமே உள்ளதாகவும் 4வது விருப்பம் எதுவும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட முன்வரைவுகளை காரணமின்றி நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. சட்ட முன்வரைவுகளை நீண்ட காலம் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை சட்டப்பேரவைக்கு ஆளுநர் தெரிவிக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையுமே முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கும். ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது. ஆளுநரின் செயல்பாடு குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. அதே நேரம் சட்ட முன்வரைவுகள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதோ அல்லது நீண்ட காலதாமதம் செய்வதோ ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியாது. தமிழ்நாடு வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த ஆணை அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.